நம்ம வாடிக்கையாளர் ரொம்ப அவசரமாக வந்து கேஸ் வெல்டிங் இருக்கான்னு கேட்டாருங்க. ஏன்னா என்னென்னாச்சு கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கன்னு சொல்லும்போது என்னோட டிராக்டர் டிப்பரில் ஹைட்ராலிக் பம்ப் உடஞ்சி போச்சு, அதை வெல்டிங் அடிக்கணும்னு டிரைவர் சொன்னார் அப்படின்னாருங்க. நீங்கள் வண்டியை எடுத்துட்டு வாங்க, அதை கேஸ் வெல்டிங் அடிக்கணுமா இல்லை ஆர்க் வெல்டிங் அடிக்கணுமாங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஹைட்ராலிக் பிஸ்டனோட அந்த எட்ஜ் கட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து டிப்பரையும் அந்த ஹைட்ராலிக் பிஸ்டனையும் ஜாயின் பண்ணக்கூடிய இடங்க. ஸோ இதை நம்ம வெல்டிங் அடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெவியாகவும் வெல்டிங் அடிக்கணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதை ஜாயின் பண்ணிட்டு வி குரூ எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வி குரூ எடுத்து அப்புறமா வெல்டிங் பண்ணணும். ரெண்டாவது இந்த பிஸ்டன் வந்து எந்த இடத்துல ஹீட் ஆகிடக்கூடாது. அப்படி ஆனிச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஓரிங்ஸ் வீணாக போகும், ஆயில் சீல் வீணாக போகும், அப்புறம் பிஸ்டனை பிரிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பம்பை பிரித்து வேலை பார்க்கணும்னா அதுக்கும் செலவு அதிகமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பக்காவாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாட்ட போகிறேங்க. வாடிக்கையாளர் என்னை பார்த்து கேட்குறாரு, அண்ணா இது லோடில் நிற்குமான, அதிகமாக லோடு வச்சு தூக்குவோம்னே, உடஞ்சிருச்சுன்னா என்னென்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாருங்க. அண்ணா இந்த வெல்டிங் உடஞ்சிட்டுனா நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வெல்டிங் பண்ணி தரேன், நான் அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக வெல்டிங் அடிக்க மாட்டேனே, ரொம்ப பார்த்து வேலை பார்த்துருக்கேன், கண்டிப்பாக இது நிற்கும்னுங்க. என்னோட வேலைகள் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிராக்டர் வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க.